ோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். அடியனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வதற்குரிய ஆற்றலையும் வாழ்வதற்குரிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் முதலாகவே இந்த திருச்சபையினுடைய திருப்பணிகளில் பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷனுடைய ஊழியங்களிலே இணைந்து பணியாற்றுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய சித்தத்திற்கு மறைவானது எதுவும் இல்லை. எனவே இந்த திருச்சபையில் பணியாற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்பதை சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சிறப்பாக இந்த ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற சூழலிலே கன்னியாகுமரி பேராயத்தினுடைய பேராயர் அவர்களும் அதற்குரிய அனுமதியும் இசைவையும் தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த திருச்சபையின் ஊழியத்தை உங்களோடு கூட இணைந்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையின் ஊழியங்களிலே பங்கு பெறுகின்ற இறை மக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். சபையினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் புதிதாக சென்ற வாரத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகின்றேன். சென்ற நாட்களிலும் சபைக்குழு பொறுப்புகளை நிறைவேற்றி வைஸ் சேர்மனாக நின்று பணியாற்றிய திருவாளர் மிகாவேல் அவர்களையும் வாழ்த்துகின்றேன். திருச்சபையினுடைய கிளை சங்க பொறுப்பாளர்கள், பாடகர்குழு அங்கத்தினர்கள், இறை மக்கள், விசுவாச வீட்டார் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறையிலே பார்க்கின்ற போது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வண்ணமாக செயல்படுகிறது என்பதை இந்த தேசத்திலே வருகின்ற போது அதை புரிந்து கொண்டேன். உலகத்தின் கடைசி பரியந்தம் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை செயல்படுகிறது. ஆண்டவருடைய ஜீவிக்கிற கரம்தாமே நிறைவாய் தங்குவது என்பதை புரிந்து கொண்டேன். சிறப்பாக தொடக்க கால திருச்சபையினுடைய அப்போஸ்தல நடவடிக்கைகளில் எடுத்துக்கொள்கிற போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எனவே இந்த மகிமையான ஊழியத்தில் நீங்கள் எல்லாரும் பங்காளிகள். நானும் உங்களோடு கூட இணைந்து அந்த திருப்பணியை நிறைவேற்றுகிறேன். எனவே இந்த திருப்பணியை நாம் வலுவான முறையில் செய்வதற்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபியுங்கள். நாம் இணைந்து ஜெபிப்போம். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது படியுங்கள். சகரியா 9:12. நம்பிக்கைக்குடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வேத பகுதி. பொதுவாக நம்முடைய குருத்தோலை ஞாயிற்றிலே இந்த திருமறை பகுதியை நாம் படிப்பதுண்டு. குருத்தோலை ஞாயிற்றிலே இந்த வேத பகுதியை நாம் படித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனியாக சென்ற அனுபவத்தை நாம் நினைவு கூர்ந்து மேசியாவாக முன்னுரைக்கப்பட்டவர் இவ்வுலகில் வந்தார் என்கிற அந்த மகிமையான வார்த்தையை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுகிற தூய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலர்களுக்கும் அதை சுற்றியுள்ள எல்லா மக்கள் மீதும் மேசியா வருவார். வருகின்ற போது எல்லா தீமைகளையும் அகற்றி அவருடைய ஆளுகைக்குள் எல்லாரையும் கொண்டு வருவார் என்ற மகிமையான செய்தி உரைக்கப்படுகிறது. அங்கே மேசியா வெளிப்படுகின்ற போது சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, சிறையிலே வாடுகின்றவர்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள், எதிர்கால வாழ்வை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி,
விசுவாச உறுதியோடு காத்திருக்கின்றவர்கள் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். நாம் எல்லாருக்குமே இருக்கின்ற நிலையை விட அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது நாம் எல்லாருடைய விருப்பம். அது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், கல்வி நிலையங்களாக இருக்கலாம். நாம் இருக்கிற நிலையை விட உயர்வடைய வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புகிறோம். குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் சிந்திக்கின்ற போதும் அவ்வாறு சிந்திப்போம். என்னுடைய பிள்ளை இருக்கின்ற நிலையை விட உன்னதமான நிலையை அடைய வேண்டும், உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கின்றோம். இரட்டிப்பான நன்மைகள் என்று சிந்திக்கின்ற போது, இந்த உலக சூழலிலே பல நேரங்களில் இரட்டிப்பான நன்மைகளை குறித்து சிந்திக்கின்ற போது பொதுவாக பணத்தை இரட்டிப்பு செய்வதற்காக பல நூதன வழிமுறைகளை கையாள்வார்கள். சில நேரங்களில் சொல்வார்கள், தங்கத்திலே முதலீடு செய்வது நல்லது, நாம் முதலீடு செய்தால் அதை அதிகப்படியாக லாபம் பெறலாம் என்று சொல்லுவார்கள். சிலர் ஷேர் மார்க்கெட்டிலே முதலீடு செய்வார்கள், சிலர் ரியல் எஸ்டேட்டிலே முதலீடு செய்வார்கள். இத்தகைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் மெட்டீரியலிஸ்டிக்காக இரட்டிப்பாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஆசை உண்டு. ஆனால் அது பேராசையாக மாறுகின்ற போது பல நேரங்களில் இந்த உலகத்திலே மக்கள் நூதனமான முறையிலே பலரை ஏமாற்றி விடுகிறார்கள். உங்களுடைய பணத்தை நாங்கள் இரட்டிப்பாக்கி தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி அவர்களை வறுமைக்குள்ளாக தள்ளிவிடுகிறார்கள். இங்கே வேத வசனம் சொல்லுகிற ஒரு செய்தி, அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங் அல்ல, மாறாக ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற போது, ஆண்டவர் அண்டையில் நாம் திரும்பி வருகின்ற போது நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, இரட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்கிற வாக்குறுதி தரப்படுகிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற செய்தி பொறுமையோடு காத்திருத்தல், பொறுமையோடு காத்திருக்கின்ற அனுபவம். இந்த உலகத்திலே பல இடங்களில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் நாம் யாரையாவது வழியனுப்ப செல்ல வேண்டுமோ அல்லது யாராவது வருகை எதிர்பார்த்து நிற்கின்ற போது நாம் பொறுமையோடு காத்து நிற்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பிரயாணப்படுகிற போது, சில காரியங்களை திட்டமிடுகிற போது நாம் பொறுமையோடு நிற்க வேண்டியது இருக்கும். சில எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் வருகின்ற போது நாம் நீடிய பொறுமையோடு கூட இருக்க வேண்டிய அனுபவம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய கரத்திலே பொறுமையாக நம்மை தர வேண்டும். சகரியா தீர்க்கனுடைய வார்த்தை இங்கே உரைக்கப்படுகிற போது, விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு அவருடைய கரத்தை நோக்கி இருக்கின்றவர்கள், அவருடைய கரத்தை பற்றி கொண்டவர்கள் அங்கே அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காய் காத்து நின்றவர்கள், மேசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்து நின்றவர்கள் அங்கே பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், அவர்கள் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் திருமறையிலே பார்க்கிற போது 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 2 மனிதர்களுடைய வாழ்வு சொல்லப்படுகிறது. ஒன்று, எலியா தீர்க்கன் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது எலிசா தீர்க்கன் அவரிடத்திலே சென்று கேட்கிற ஒன்று கேள்வி, எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு அந்த ஆவியின் வல்லமை 2 மடங்கு வேண்டும் என்று அவன் விண்ணப்பத்தை வைக்கின்றான். அங்கே எலியா தீர்க்கன் சொல்லுகிறான், நீ இங்கே இரு, பொறுமையாயிரு, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவன் அங்கே எலியா தீர்க்கன் எலிசாவை அங்கே பொறுமையோடு நிற்பதற்கு வழி நடத்துகின்றான். ஆயினும் இந்த தேவ மனிதனோ செய்கின்ற ஒரு காரியம், அவன் பொறுமையோடு பின் செல்கின்றான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நான் படிக்கிற போது, எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட எலிசா தீர்க்கன் பின்னே சொல்லுகிறான். ஆனால் வருகின்ற சோதனை, அங்கே பல பிரயாணம். கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு செல்கிறான், பெத்தேலிருந்து எரிகோவுக்கு செல்கிறான், எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு செல்கிறான். கில்காலின் அனுபவம் கடுமையானது. அந்த அனுபவத்தை எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு அங்கே பெத்தேலுக்கு செல்கிறான். ஆண்டவர் உறவாடின இடம், யாக்கோபோடு ஆண்டவர் பேசின ஒரு இடம். அந்த உறவாடின அந்த அனுபவத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். தொடர்ந்து அந்த தீர்க்கன் சொல்கிறான், நீ இங்கேயும் பொறுமையாயிரு. இந்த தீர்க்கனுக்கு இருக்கிற ஒரே ஆசை, நான் எலியாவை காட்டிலும் இன்னும் வல்லமையாய் பணிகளை நிறைவேற்ற வேண்டும், நான் எலியா தீர்க்கனை காட்டிலும் ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றான். ஆயினும் பல தடைகள், நெருக்கடிகள், பல சோர்வுகள் வருகிறது. எல்லா சூழல்கள் நடுவிலும்
அவன் பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே சொல்லுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்று சொன்னான். ஒரு கடுமையான சோதனை. நீ ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுகிற போது நீ காண வேண்டும், பார்த்தால் மாத்திரமே உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். நீடிய பொறுமையோடு கூட பிரயாணப்படுகிற ஒரு அனுபவம். இருதயத்தின் பாரத்திலே சஞ்சலங்களோடு ஏக்கங்களோடு என்னுடைய வாழ்விலே நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இந்த தீர்க்கன் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிற அனுபவம். அந்த ஏக்கத்தின் உச்சத்திலே அவனுக்கு கிடைக்கிற பலன் என்னவென்று சொன்னால், ஒரு சால்வை மாத்திரம் கிடைக்கிறது. அவனோ விரும்புகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த அந்த தீர்க்கன் 2 கைகளை மேலே வைத்து ஆசீர்வதிப்பான் என்ற எண்ணம் ஒருவேளை இருந்திருக்கலாம். அந்த தீர்க்கனுடைய பின்னாக அவன் சென்று கொண்டே இருக்கிறான். ஒருவேளை சில ஊழியத்தின் பாதைகளிலே சில டிப்ஸை அவர் கொடுக்கலாம் என்று சொல்லி அவன் எண்ணி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ, பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அவனுக்கு கிடைத்ததோ ஒரு சிறிய சால்வை மாத்திரமே கிடைக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 13வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்றான். அவனுக்கு கிடைத்தது ஒரு சிறிய சால்வை மாத்திரம். ஆனால் பொறுமையோடு பின்தொடர்ந்தான், ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொண்டான். இந்த உலகத்திலே பொறுமையின் அனுபவம் என்பது நம்ம எல்லாருக்கும் சவாலான ஒன்று. மோசேயை குறித்து சொல்லுகிற போது, மோசே சாந்த குணமுள்ள மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அவர் பொறுமையின் சிகரமாக நிற்கிறார். அவர் எல்லாவற்றையும் பொறுமையாக கையாளுகிற ஆற்றல். ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள், பல ஏளன பேச்சுக்கள். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பெரிய ஒரு பொறுப்பு மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்டது. எல்லா சூழலிலும் அவர் செய்கின்ற ஒரு காரியம், எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் இன்னல்கள் நடுவிலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்தார். நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 15வது வாக்கியம் சொல்லுகிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்கப்படலாம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்கப்படலாம். நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற அனுபவம், நீடிய பொறுமையினாலே இங்கே பிரபுவையும் சம்மதிக்கப்படலாம் என்கிற வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:5 சொல்லுகிற போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை மாய்க்க பண்ணுவார். இந்த நீண்ட பொறுமை என்பது ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய திரு சித்தத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கின்ற அனுபவம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவரை நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்ற அனுபவம். யோசேப்பினுடைய வாழ்வை எடுத்துக்கொள்கிற போது பல கடினங்கள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, சிறைச்சாலையின் அனுபவங்கள் வருகிறது, சொந்த குடும்பத்தினராலே விலக்கி வைக்கப்படுகிற அனுபவம், அவனுடைய வாழ்வு விலக்கி விற்கப்படுகிற அனுபவம். வேதனையின் உச்சத்திலே நிற்கின்ற போதும் பொறுமையோடு கூட இருக்கிறான். ஆகையினால் தான் யோசேப்பு பின்னாளிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், ஜீவரட்சணிய செய்யும்படி ஆண்டவர் என்னை இவ்விடத்தில் கொண்டு வந்தார். இது ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்திலே தன்னை அமைதியாக அர்ப்பணம் செய்கின்றார். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி, கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக பல காரியங்களுக்கு நாம் வேண்டுதல் செய்வோம். நீண்ட நாட்களாக ஆசீர்வாதத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிறதா எந்த நிலையிலே நாம் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். சங்கீதம் 37:7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் அமர்ந்து பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். நாம் இத்தகைய தூய அனுபவத்தை நம்முடைய விசுவாச வாழ்விலே பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த பொருள் என்று சொல்லி போற்றப்படுவது வைரம். அதே நேரத்தில் மிகவும் கடினமான பொருளும் கூட. இந்த வைரத்தினுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், அது பூமிக்கடியிலே கார்பன் என்ற மூலகம், கிராஃபைட் என்கிற அந்த மூலகத்தினால் அது பூமிக்கடியிலே பல துகள்கள், மரங்களுடைய கரிகளாக இருக்கலாம், இவைகள் அழுத்தப்பட்டு நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் சென்ற பின்புதான் அவைகள் வைரமாக மாறுகிறது. அவைகள் நீண்ட காலம் எடுக்கிறது. இருக்கிற நிலையை விட்டு இன்னொரு நிலையில் மாற்றப்படுவதற்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது. இது பல்லாண்டு காலமான பொறுமையினுடைய வெளிப்பாடாகத்தான்
இந்த வைரம் நம்முடைய கரங்களிலே கிடைக்கிறது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் நாம் ஆண்டவருடைய கரத்தை பொறுமையோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். சகரியா தீர்க்கனுடைய அறைகூவல், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அடைபட்டு இருக்கிற மக்களே, கவலையோடு பாரங்களோடு இருக்கிறவர்களே, ஆண்டவரண்டை திரும்பி வாருங்கள், பொறுமையோடு அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லுகின்ற அனுபவம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் வாசித்த நற்செய்தி பகுதியிலே அங்கே 38 வருடம் பெதஸ்தா குளத்தண்டையிலே காத்து நின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வு சுட்டி காட்டப்படுகிறது. அந்த மனிதனுடைய வாழ்வின் அனுபவம் சொல்லப்படுகிற போது அவனுடைய வாழ்விலே பாதி நாட்களை அவன் தன்னுடைய நோயினாலே அவன் செலவு செய்திருக்கிறான். கடுமையான பிரயாசம். அவன் நீண்ட ஒரு பொறுமையோடு கூட காத்து நிற்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சென்று கேட்கிற போது, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுகிற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், என்னை இந்த குளம் கலக்கப்படுகிற போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற அனுபவம், அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனுடைய மனதிலே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, எனக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை. ஆண்டவர் அவனுடைய அருகிலே நிற்கிறார். ஆண்டவர் அவனை தொட்டு கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ற கேள்வி கேட்ட போதும் அவனுடைய ஆண்டவருடைய அன்பை அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் சொல்லுகின்ற ஒரு செய்தி, என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. நீடிய பொறுமை, நீண்ட ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்விலே நன்மை கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும், நான் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நீண்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட பெதஸ்தா குளத்தண்டையிலே காத்திருந்த மனிதன் ஆண்டவரால் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவருடைய கரத்தினால் தொடப்பட்டு அந்த முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய திருக்கரத்திற்குள்ளாக நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய திருசித்தம் நிறைவேறவும், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அத்தகைய பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கின்ற அனுபவம் நிச்சயமாக அது நன்மையின் காலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, உறுதியோடு நிலைத்திருத்தல். உறுதியோடு நிலைத்திருத்தல். சீர்திருத்த திருச்சபைகளுடைய தந்தை என்று போற்றப்படுகிற மார்ட்டின் லூதர் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆளுகை முறைகளையும் அவர்கள் பாவ மன்னிப்பிற்காக விற்ற அந்த சீட்டு முறைகளையும் குறித்து கேள்வி எழுப்பினார். எழுப்பின போது அவருக்கு பல நெருக்கங்கள் வந்தது. அவரை பல நிலைகளிலே கேள்வி கணைகளால் துளைத்தார்கள். திருச்சபையினுடைய விசுவாச கோட்பாடுகளையும் திருச்சபையினுடைய ஆழமான ஒழுங்குமுறைகளையும் சிதைக்கிறவர் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அவருடைய கோட்பாடு என்னவென்று சொன்னால், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வாக்கியத்தில் சொல்லப்படுகிற போது விசுவாசம் ஒன்றே ஆதாரம் என்கிற ஆழமான ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த ஆழமான உண்மையை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் தெளிவோடு கூட கொடுத்தார். அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட வண்ணமாக அவரிடத்திலே பல கேள்வி கணைகள் வைக்கப்படுகிறது. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்று சொன்னால், ஹியர் ஐ ஸ்டாண்ட் என்று சொன்னார். இது என்னுடைய நிலைப்பாடு, நான் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்று சொன்னதை வெளிப்படுத்தினார். அந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு தான் திருச்சபையினுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாய் அமைந்தது. நான் வாசித்த வேத பகுதியிலும் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். ஆனால் ஆண்டவரை முழுமையாய் பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய திருச்சித்தம் நிறைவேறுவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கும் கர்த்தருடைய கரத்திலே நம்மை முற்றிலும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். எலிசா தீர்க்கன் பொறுமையோடு செல்லுகின்ற அந்த அனுபவத்திலே, எலிசா தீர்க்கனுடைய பயணத்திலே பொறுமையோடு கூட அவன் சொல்லுகிறான். பல தடைகள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது, பலவிதமான வேதனைகள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது. அவன் எல்லா சூழல்களிலும் பொறுமையோடு கூட பயணிக்கிறான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நான் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன், நான் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டேன், நான் உறுதியாய் நிற்பேன் என்ற அனுபவம். நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன்,
நான் உம்முடைய கரத்தில் இருந்த தெய்வீக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். நான் உம்முடைய பாதத்திலே என்னை அர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொல்லி இந்த எலிசா தீர்க்கன் உறுதியோடு கூட பயணிக்கின்றான். அவனுக்கு கிடைத்த பரிசோ சாதாரணமான ஒன்றுதான். அந்த வேத பகுதியிலே நான் படிக்கிற போது அவன் அந்த சால்வை கொண்டு போய் யோர்தான் நதியிலே சொல்லுகின்ற போது அந்த பாதை அங்கே திறக்கிறது. அந்த தீர்க்கனுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற போது அவன் எலியாவை காட்டிலும் வல்லமையான காரியங்களை நிறைவேற்றினான் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. அவன் எலியா தீர்க்கனை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுத்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைத்து ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் விசுவாச பாதையிலே வழிநடத்தின ஒரு மனிதனாய் இருந்தான் என்பது குறிப்பிடப்படுகிறது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் நாம் உறுதியோடு நிற்க வேண்டும். எதில் நாம் உறுதியோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை உறுதியோடு பின்பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை உறுதியோடு ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். தூய பவுலாருடைய வாழ்விலே நான் வருகின்ற போது அவர் சந்திக்கின்ற இன்னல்கள், வேதனைகள், பாரங்கள் நடுவிலே அவர் சொல்லுகிற ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியருடைய புஸ்தகத்திலே நான் படிக்கின்ற போது அங்கே சொல்லுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், எத்தனை வேதனைகளோ பாரங்களோ வந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய கரத்திலே என்னை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லுகிற போது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிற ஒரு செய்தி, நான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். ரோமருக்கு எழுதின நூலிலே தூய பவுலார் சொல்லுகின்ற போது சொல்லுகிற ஒரு அனுபவம், பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் சரி கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எது எங்களை பிரிக்க முடியும் என்ற கேள்வி எழுப்புகின்றார். இங்கே தூய பவுலாருடைய அனுபவத்தை சிந்திக்கின்ற போது அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்ற ரகசியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனை எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். அந்த ரகசியத்தை பவுலார் சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். நாங்கள் எடுத்திருக்கிற அந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு, எந்த சூழலும் சரி, எந்த கடினமான நிலைகளிலும் சரி, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். என்னை நேசித்த ஆண்டவருடைய திருக்கரத்திலே என்னை தருவேன் என்கிற அந்த தூய அர்ப்பணத்தை தூய பவுலார் வெளிப்படுத்துகின்றார். பல நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் எல்லாரும் நாணர் புற்களை போல் இருக்கிறோம். காற்று அடிக்கிற திசைக்கு நாம் சென்று விடுவோம், அசைகின்ற திசையிலே நாம் சென்று விடுவோம். பல சஞ்சலங்களும் வேதனைகளும் வருகிற போது ஆண்டவரை விட்டு தூரம் சென்று விடுவோம். பல நேரங்களில் நாம் ஜெபித்த காரியங்கள் கைகூடாமல் போகின்ற போது ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விலகி சென்று விடுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் உறுதியோடு ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 26வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிற அனுபவம், யாக்கோபு சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். ஆண்டவரோடு கூட உறவாடுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் சொல்லுகின்ற ஒரு செய்தி, யாக்கோபு சொல்லுகின்றார், நான் ஆண்டவருடைய கரத்தை முழுமையாய் பிடித்துக் கொள்வேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்கிற உறுதியான ஒரு தீர்மானம். எந்த நிலை வந்தாலும் சரி, வேதனைகளும் பாரங்களும் சஞ்சலங்களும் வந்தாலும் சரி, நம்மை நேசித்த ஆண்டவரை விட்டு நாம் ஒருபோதும் விலகாமல் அவரை பிடித்துக் கொள்ளுகிற போதுதான் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். பல நேரங்களில் இரட்டிப்பான நன்மைகள் என்ற உடனே நம்முடைய மனதில் வருகின்ற சிந்தனை, நல்ல ஒரு வீடு நமக்கு வேண்டும், இருக்கிற ஒரு வீடை விட 2 வீடு வேண்டும், இருக்கிற ஒரு காரை விட 4 கார் வேணும், இருக்கிற 2 சக்கர வாகனத்தை விட மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான பிளஸிங் அல்ல, மாறாக ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தூய பவுலார் பெற்றுக்கொண்டபடியினால் தான் தைரியமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் சுமந்து தெரிகிறோம் என்று சொல்கிறார். யோபு பக்தனுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்கிற போது, யோபு பக்தனுடைய வாழ்விலே பல சஞ்சலங்கள், வேதனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், பல இழப்புகள், வேதனைகள் வருகிறது. அவன் எல்லா சூழலிலும் அவரை ஏளனப்படுத்துகின்றார்கள். நீர் ஆண்டவரை பிரியப்படுத்தினீரே, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தீரே,
உமக்கு என்ன ஆசீர்வாதம் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அங்கே யோபு பக்தனுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகிற போது, யோபு 42 அதிகாரம் 10வது வாக்கியத்தில் சொல்லுகிற போது, ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்தார், 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அங்கே சொல்லுகிற போது இருக்கிற நிலையை காட்டிலும் 2 மடங்கான நன்மைகளை அங்கே யோபு பெற்றுக்கொண்டார். யோபு பக்தனுடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அடிப்படையான காரணம், அவர் உறுதியோடு நிலைத்து நின்றார். ஆண்டவரை நேசித்த மனிதன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகவில்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்கிற அந்த உன்னதமான ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 61 அதிகாரத்திலே அங்கே ஒரு அழகான ஒரு அனுபவம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 61 7வது வாக்கியத்தை யாராவது படியுங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். யாருக்கு என்று சொன்னால், நெடுங்காலமாய் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆற்றலை நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்காமலும் தூரம் செல்லாமலும் ஆண்டவர் எனக்கு போதும் என்கிற உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு தான் அங்கே சொல்லுகின்ற ஒரு பதில். ஏசாயா 61:3 சொல்லப்படுகிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுக்கப்படும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கொடுக்கப்படும், நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மீது தங்கும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. நெடுங்காலமாய் காத்திருந்தவர்கள் அங்கே வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே காத்திருத்தல் என்பது, நாம் நீண்ட நேரம் காத்திருத்தல் என்பது, கர்த்தருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கரத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகேன், உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பேன், உம்முடைய கற்பனைகளை விட்டு விலகேன், உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் என்கிற அந்த தீர்க்கமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதவசனம் அழகாக சுட்டி காட்டுகின்றது. மணவாளனுடைய வருகைக்கு எதிர்பார்த்திருக்கின்ற மணவாட்டியாகிய திருச்சபை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், அவருடைய கரத்தை உறுதியோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்துக் கொள்கிற போது நிச்சயமாக உயர்ந்த ஆசைகளை நமக்கு தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். நாம் ஆண்டவரண்டை திரும்பினோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், நன்மைகளை அருள்கின்ற தெய்வம், நன்மைகளை நாள் நிரப்புகின்ற தெய்வம், இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருவார். அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம், அவருடைய கரத்தை நாம் சார்ந்து செயல்படுவோம். நிச்சயமாக உயர்ந்த நன்மைகளினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.